என் பேர் ஹேமலதா. நான் வந்து எம்எஸ்சி எம்ஃபில் மைக்ரோபயாலஜி முடிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் கிளினிக்கல் ரிசர்ச்சும் முடிச்சுட்டு ட்ரையல்ஸில் இருந்தேன், ட்ரக் ட்ரையல்ஸில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அக்குபஞ்சர் மாற்று மருத்துவத்தில் ஆர்வம் வந்து அக்குபஞ்சரை வந்து 2017 to 18 நான் முடித்தேன். அதுக்கப்புறம் 2019 மாற்று மருத்துவத்தில் இன்னொரு பிரான்ச்சான ஊசா தெரப்பி, பாத அழுத்த சிகிச்சை அப்படின்றத நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு அந்த சரியான அங்கீகாரம் இல்லாததுனால வந்து அந்த சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா மேலும் மேலும் வந்து அது முன்னேற்றத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் பிஎஸ்எஸ் ஸ்கில் சர்டிஃபிகேட்டுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பேஷண்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இன்ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம், குழந்தையின்மை அப்படின்ற ஒரு பிரச்சனையில் வந்திருக்காங்க. இவருக்கு வந்து ஸ்பெர்ம் கவுண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. விதைப்பையில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம பாதம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஆர்கன்ஸோட பிரதிபலிப்புகள், ஓகேங்களா. நம்ம உடம்புல எத்தனை ஒரு 12 உறுப்புகள் மேஜர் ஆர்கன் சொல்லுவோம். அந்த மேஜர் ஆர்கன்ஸோட பிரதிபலிப்புகள் வந்து நம்ம காலையும் இருக்கும். எப்போ நோய்கள் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கன்ஸில் வந்து ரத்த தேக்கம், ரத்தத்தில் வந்து ஸ்டாக்னேஷன்ஸ் சொல்கிற விஷயம், தடைப்படுத்த ரத்த ஓட்டம் சீராக இல்லை அப்படின்ற போது பிரச்சனைகள் வரும், சரிங்களா. ஸோ அந்த ரத்த ஓட்டத்தை நம்ம கிளியர் பண்ணோம்னா அவங்களுக்கு இன்டர்னலாக வந்து ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து இப்போ ப்ராக்டிஸ் இப்போ பார்க்க வேண்டியது வந்து நம்ம அலைன்மெண்ட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதாவது சமநிலையில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாதங்களை நம்ம செக் பண்ணணும், ஓகேங்களா. இவருக்கு வந்து பாதத்தை சமநிலையில் இருக்குது. இருந்தாலும் நம்ம கிட்னிக்கு போகிற அட்ரீனல் கிளாண்ட் அப்படின்னு சொல்கிற சோலார் பிளெக்ஸஸை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். இதை சமநிலைப்படுத்துறதுக்கப்புறம் தான் மற்ற ஆர்கன்ஸை வந்து நம்ம டச் பண்ணணும். இங்கே வந்து அட்ரீனல் சுரப்பி இருக்குது, அட்ரீனல், கிட்னி, யூரெத்தர் டியூப், பிளாடர். இதை வந்து நல்லா சீராக ஆக்கிட்டு 2 கால்லையும் பண்ணணும். பண்ணும்போது முதல்ல கிட்னியை நம்ம பலப்படுத்தினா தான் மற்ற ஆர்கன்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து சமநிலையில் வரும். இப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அந்த டெஸ்டிஸில் ப்ராப்ளம், குழந்தையின்மை சொன்னதுனால ஸ்ட்ரெயிட்டாக நம்ம அங்கே போயிடலாம். இப்போ இந்த 2 கணுக்கால் இதுதான் பார்த்தீங்கன்னா செமைனல் வெசைக்கிள்ஸ், டெஸ்டிஸ் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கும். செமைனல் வெசைக்கிள் இருந்து விந்தணுக்கள் உற்பத்தி செய்கிற இடம், ஓகேங்களா. ஸோ இதை நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த செமைனல் வெசைக்கிள்ஸ், டெஸ்டிஸ் போகிற ரூட்டை வந்து நம்ம கிளியர் பண்ணணும். பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணணும். இதை வந்து ஒரு 3 டைம்ஸ் பண்ணிவிட்டு கையில் வந்து கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பண்ணணும். என்னதான் நம்ம கட்டையில் கொடுத்தாலும் கையில் வந்து சிறு இது அழுத்தத்தை கொடுக்கணும். இதை கொடுத்துட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து லிம்ஃப் நோட்ஸ் இருக்கிற இடம், ஓகேங்களா. லிம்ஃப்ன்றது வந்து அந்த நிணநீர் ஓட்டத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது. ஸோ இந்த இடத்துலையும் நம்ம வந்து கொஞ்சம் அழுத்தத்தை கொடுக்கணும். இது மார்பகங்கள். இந்த மார்பகங்கள்லேருந்து இந்த நிணநீர் ஓட்டத்தை வந்து சீராக்கி நம்ம அந்த செமைனல் வெசைக்கிள்ஸு, டெஸ்டிஸ் அந்த ரூட்டில் வந்து கிளியர் பண்ணணும். இப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம பேக்கில் இருக்கிற ஆர்கன்ஸையும் நம்ம கிளியர் பண்ணணும். மெயினாக வந்து நம்ம ஸ்பைனல் கார்டை வந்து சரிப்படுத்தணும், சரிங்களா. ஸோ அந்த ஸ்பைனல் கார்டு வந்து இந்த ரீஜனில் இருக்குது. இப்போ முதல்ல வந்து நம்ம கட்டையிலையும் ஃபஸ்ட்டு அழுத்தத்தை கொடுக்கணும். முதுகு தண்டு வடக்கு தான். இது வந்து செர்வைக்கல் ரீஜியன், இது தொராசிக் ரீஜியன், இது லம்பார் ரீஜியன், இது சாக்ரம், இது வந்து அந்த காக்கிஸ் போன் முடிகிற இடம், சரிங்களா. ஸோ இந்த இடத்த வந்து நம்ம அழுத்தம் கொடுத்து முதல்ல ஸ்பைனல் கார்டை சரி பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம லிவர் ஆர்கனையும் கொஞ்சம் தூண்டி விடணும். லிவர் வந்து இந்த இடத்துல பிரதிபலிப்பு இருக்குது. லிவரு, கால் பிளாடர், அது வந்து நம்ம டியூரேட்டத்து கூட கனெக்ஷன். இந்த இடத்துல ஒரு 5 to 6 டைம்ஸ் பண்ணணும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் இதயத்துக்கு வந்து கொஞ்சம் லேசான மசாஜ் கொடுக்கணும். இது இதயம் போகிற இடம். அதுக்கப்புறம் மண்ணீரையும் கொஞ்சம் தூண்டி விடணும். இதெல்லாம் தூண்டி விட்டுட்டு கடைசியாக வந்து நம்ம குடல்கள்லேருந்து க்ளீன் பண்ணணும். ஈசோஃபேகஸ்லேருந்து, ஸ்டொமக்லேருந்து, ஸ்மால் இன்டெஸ்டைனு, லார்ஜ் இன்டெஸ்டைனு, இதெல்லாம் ஸ்மால் இன்டெஸ்டைன் போர்ஷனு.
இது லார்ஜ் இன்டெஸ்டைன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்பெண்டிக்ஸ் ஸ்டார்ட் ஆகும். லார்ஜ் இன்டெஸ்டைன், அசெண்டிங் காலன், டிரான்ஸ்வர்ஸ் காலன், அதுக்கப்புறம் டிசெண்டிங் காலன் வந்துட்டு இங்கே ஆனஸில் முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ அந்த பாகத்தையும் நம்ம வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போது முழு ஆர்கனையும் நம்ம வந்து பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். ஓகே சார், எனக்கு வந்து இந்த சர்டிஃபிகேட் வந்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நன்றி.